எல்லாருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை ராக்கி யூடியூப் சேனல் வழியா வணக்கங்கள். ராக்கி என்ன பண்ணுறான் பாருங்க, இதோ பக்கத்தில் தான் படுத்துட்ருக்கான். சரி, இப்போ நம்ம கமெண்ட்ஸ், ஒரு சில கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவோம். சரியா? கண்டினியூவாக ஒருத்தங்க வெள்ளச்சி பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. வெள்ளச்சி பற்றியும் வெள்ளச்சியோட குட்டிகளை பற்றியும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. அது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் அதுக்கு வந்து குட் கமெண்ட்ஸ் கொடுக்குற அந்த சித்ரா ஸ்ரீகுமார் அவங்க வந்து அந்த வீடியோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல கமெண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். சித்ரா ஸ்ரீகுமார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து ராக்கி வந்து ராக்கிங்கிற மாதிரி வெள்ளச்சி நீங்கள் வந்து வளர்க்குறீங்களா, வெள்ளச்சி உங்கள் வீட்டு நாயா, நீங்கள் தான் சோறு போடுறீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. வெள்ளச்சி வந்து எங்கள் வீட்டு நாய் கிடையாது. அவங்க ஒருத்தவங்க வளர்த்து என்ன சொல்லுவேன், நம்ம பெண் இப்போ ஃபீமேல் டாகுனாவே யாரும் வந்து ஒரு ஆசையாக கொண்டு போய் அது க்யூட்டாக அழகாக இருக்குன்றதுக்காக கொண்டு போய் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அடிக்கடி குட்டி போடுது, அவங்களால மெயின்டைன் பண்ணல அப்படின்றதுக்காக அதை நாயை ஸ்ட்ரீட்லேயே விட்டுட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து எந்த பெட்ஸை பார்த்தாலும் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரட்டும் என் பசங்களாகட்டும் எந்த பெட்ஸை பார்த்தாலும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது பூனை, நாய், ஆடு, மாடு எந்த பிராணியாக இருந்தாலும் அதனால ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதனால் வந்து கேர் பண்ணாமல் விட்டதுனால அந்த நாய்க்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் எதாவது எக்ஸ்ட்ரா மீந்துச்சோ இல்லை ராக்கிக்கு செய்கிற எதனா எக்ஸ்ட்ரா இருந்தாவோ நாங்கள் கொடுப்போம். அதனால் அது எங்கிட்ட கிடையாது. குட்டி நாங்கள் இங்கேயே சோறு போடுறதுனால அது எங்கள் வீட்டு கேட்டானே படுத்துங்க. ஒரு 3 வீட்டில் நாங்கள் சாப்பாடு வைப்போம். அதனால எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டு கேட்டானே தான் இருப்பாங்க. வேறு யாரும் அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சொந்தமாக எடுத்து வளர்த்தவங்களே சுத்தமாக அதை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அதனால் அதுக்கு நாங்கள் சாப்பாடு போட்டு பார்த்துக்குறோம். ஏன் அதை நாங்கள் வந்து வீட்டில் உள்ள விட்டு நாங்கள் பார்த்துக்கல அப்படின்னா வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோட நிலைமை என்னன்னு மற்றவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த நம்ம ஒரு நாய் வச்சு வளர்க்குறதே சொல்லக்கூடாது, எங்கள் ராக்கியை வச்சு வளர்க்குறதே பெரிய விஷயம். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டால் அது நமக்கு தான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் வெளியில் வச்சு தான் பார்த்துக்க முடியும், கேட்டுக்குள்ளே வச்சுலாம் பார்த்துக்க முடியாது. அது நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெளியில் வச்சு தான் பார்த்துக்கிறேன். இந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்க நான் என்ன சொல்கிறேன், அது 5 அறிவு ஜீவன். அதுக்கு வந்து தெரியாது நம்ம வந்து ஓரமாக படுக்கணும், குட்டி இல்லையா, அது ஓரமாக படுக்கணும். ரோட்டில் படுத்தா அந்த மாதிரி நமக்கு ஆகும், அசம்பாவிதம் நடக்கும், நமக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரும்ன்றது அந்த குட்டிங்களுக்கு தெரியாது. அது தூங்குதில்ல. நமக்கு கண்ணு நமக்கு 6 அறிவு இருக்குது, நமக்கு எல்லாமே தெரியும். அது ஒரு குட்டி படுத்துருக்கிறது கண்ணு தெரியாதா? நைட் டைம்னா கூட பரவாயில்ல, நைட் டைம்னா கூட வண்டியில் லைட் எரியும்ல, ஹெட்லைட் எரியும்ல, அப்போ தெரியும். பகல்லையே காலையில் 7 மணிக்கு கண்ணு முன்னாடியே அந்த குட்டியை தலையிலேயே ஏற்றிட்டு போகிறானுங்க, நிற்காமல் போகிறானுங்க. அவனுங்களாம் என்னத்த சொல்கிறது? அது கத்துற சவுண்டு கட்டு வெளியில் போய் நான் நினச்சிருந்தா அது என்னால் கண்ணால் பார்க்கவே முடியல. அது துடிக்கிறது. அது நான் வீடியோ எடுத்து போடவும் நான் விரும்பலை. அப்படி ஒரு லைக் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. காலையில் 7 மணிக்கு அடிச்சுட்டு போகிறாங்க. எதுவுமே நாங்கள் பிடிச்சி வச்சு நானும் என் பாப்பாலாம் கூப்பிட்டு வந்து தண்ணி கொடுக்குறோம், பால் கொடுக்குறோம், எதுவுமே பிடிக்கல. காது வழியாக ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலான்னு சொன்னதுக்கு, காதில் ரத்தம் வந்தால் காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ளூ கிராஸ்க்கு கால் பண்ணி சொன்னால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காசே கொடுத்தா கூட நம்மளால் முடிஞ்சது, நம்ம வந்து ஸ்ட்ரீட் கேட்னா நம்மளால் முடிஞ்ச காசு தான் நம்மளால் கொடுக்க முடியும். நம்மளும் அந்த அளவுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து இது செலவு பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாதுன்னு வச்சுங்களேன். நம்மளால் முடிஞ்ச பணத்தை நம்ம கொடுக்குறோம். ஆனாலும் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க, கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, கொண்டு போனாலும் அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அங்கே போனாலும் இங்கே இருந்தாலும் அதுக்கு அதே நிலமை தான், அங்கே போனாலும் அதுக்கு அதே நிலமை தான் அப்படின்னு அதில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, இது சொல்லுமா நானும் தெரியல எனக்கு, அப்படி சொன்னாங்க. அதனால் நம்மளே சரி முடிஞ்ச அளவுக்கு எதனா பண்ணுவோம்னு பார்த்தா கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும் நினைக்கிறேன். 7 மணிக்கு கட்டி படித்து எதுவுமே சாப்பிட்ல. நானும் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு எந்த வேலையுமே ஓடலை வீட்டில். ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன சொல்கிறது, அப்படி துள்ளிக்கிட்டு வரும். கேட்டை திறந்தாவே துள்ளிக்கிட்டு ஆடிக்கிட்டு வருவாங்க. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் அன்றைக்கி ஃபுல் டே வந்து நாங்கள் எதிர் வீட்டில் பாப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் யாருக்குமே வந்து வீட்டில் வந்து எந்த வேலையுமே செய்ய தோணலை. அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ஒரு 10 மணி 10 மணி தான் வாயில் நுர தள்ளி
அது செத்தே போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப கில்ட்டியாகி போச்சு. நமக்கு பார்க்குற நமக்கே அப்படி இருக்குதுன்னா அடிச்சுட்டு போகிறானே அவனுக்குலாம் மனசாட்சியே இருக்காதா? நம்மளால் ஒரு உயிர் இந்த மாதிரி பாதிக்கப்படுதுன்னு துளி நின்று கூட பார்க்காம போகிறானுங்க. இந்த மனசு பெறுவீங்களா என்னத்த சொல்கிறதுனே தெரியல. அது யாருக்கு என்ன பற்றிங்க நினச்சிச்சு, யார் என்ன பண்ணிச்சு சொல்லு. வண்டி போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. அத்தனைக்கும் அது முட்டு சந்து தான் எங்கள் தெரு. அதில் என்ன அவ்வளோ வேகம் இருக்குது அவங்களுக்கு, இனிமேல் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான். இதுதான் வெள்ளச்சி பற்றியும் வெள்ளச்சி குட்டிங்களை பற்றியும் நான் சொல்ல வந்தது. இதுக்கு தான் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக தான் நான் எடுத்து போட்டு விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. வேறு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. அவ்வளோதான். பாய். நம்ம சேனலில் 2800 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு சிலர் கண்டினியூஸாக பார்த்துட்டு லைக் போட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி.